ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், மறுமை நாள் நெருங்கும் போது இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், சூசைடல், அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான். முன்னாடி இந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூம்ல அடைச்சு கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள், அதாவது செத்து போன அந்த இடத்தை பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேம்மா. எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி. அந்த ஒரு காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாம, யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள உட்கார்ந்து இருக்க மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்னு தோத்துட்டாங்களா?